சின்னமரமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ராஜாங்கம் வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, நீ மீடியா முன்னாடி சொல்லிடுமா, நீ கர்ப்பமாக இருக்க குழந்தை தான் பெற்றுக்க போகிறேன், இப்போல்லாம் டாக்டர் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க. நான் 5 மாதம் கர்ப்பமாக இருக்கேன், அதனால் குழந்தை பெற்றதுக்கப்புறம் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே நான் டாக்டர் படிக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டாங்க, என் மாமா, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே. ஆனால் கர்ப்பமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மலர்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாவித்திரியும் தாமரையும் வராங்க. தாமரை வந்து நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பொம்மை செட்டை கொடுக்குறாங்க. உடனே தமிழ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இதுதான் உனக்கு சரி, நீலாம் டாக்டரே படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் போஸ் வந்து பாரில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒருத்தர் வர்றாரு, அவர் வந்து ராஜாங்கத்தோட எதிரி. இவன் எப்படி இங்கே, இவன் தானே அந்த ராஜாங்கத்தோட தம்பி பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணி இவனை எப்படியாவது நீ உன் வலையில வீழ்த்தணும், நீ சொல்கிறத மட்டும் தான் இவன் கேட்கணும், அப்படி நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போஸ் பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு அவங்கள தொட்டு தொட்டு பேசுகிறதும், நீங்கள் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு போஸுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நானே உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றியெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்த சீனில் தமிழ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும்போது அவங்க தங்கச்சி கால் பண்ணுறாங்க, நீ எதுக்குக்கா இப்படி பேட்டி கொடுத்த, நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக வசந்தி வந்து நீ தான் அவளை உசுப்பேத்தி விட்டுட்ருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு, தமிழ் நீ பண்ணுறதாம்மா கரெக்டு, ஐயாவுக்கு பிடிக்கிறது எதுவுமே நீ செய்யாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இதோட எனக்கான எபிசோட் முடியுது.